அஸ்ட்ராலஜின்றது எப்படி டைம் பேஸ்டு லைஃப் ஈவெண்ட்ஸோ, வாஸ்துன்றது ஸ்பேஸ் பேஸ்டு லைஃப் ஈவெண்ட்ஸு. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடியதுக்கு 2 கோஆர்டினேட்ஸு. எந்த லைஃப் ஈவெண்ட்டு உலகத்தில் எந்த சம்பவம் நடந்தாலும் அதுக்கு 2 கோஆர்டினேட்ஸு தேவை. ஒன்று டைமு, இன்னொன்று ஸ்பேஸு. இந்த இடத்துல டைரக்ஷன்ஸும் இருக்குது, டைமென்ஷன்ஸும் இருக்குது. இன்றைக்கி வந்து டைரக்ஷன்ஸை மாத்திரம்தான் வாஸ்துன்ற பேரில் எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. வாஸ்து தேவதைகள் எப்படி உட்காடுறாங்கன்றதை பொறுத்ததுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கன்ற ஒரு டைரக்ஷன் ஓரியன்டாகவே வாஸ்து ரொம்ப அதிகமாக ஓவர்லோடடாக போயின்னு இருக்கு. கவனிக்காத ஒரு விஷயம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னுடைய தாட்ஸ் அந்த இடத்துல நான் நிறைய நெகட்டிவிட்டியை வச்சுட்டு நான் வெளியில் இருக்கிற இந்த பூதாகாசத்தில் நான் எவ்வளோதான் பூஜை எல்லாம் எந்திரம் எல்லாத்தையும் வச்சுட்டு என்னுடைய தாட்டில் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி வச்சுட்டு இருந்தேன்னா, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆகாசத்துக்கு பேர் சிதாகாசம்னு பேர். தட்ஸ் வேர் தட் பரம்பொருள் இஸ் டான்சிங். சித ஆகாசம், அந்த சித அம்பரம்ன்றது தான் சிதம்பரம் நடராஜர். ஈ டான்சஸ் வித்தின் அஸ். ஓகே, என்ன எனர்ஜி ஃபார்ம். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் எனர்ஜி இஸ் லார்ட் சிவா. ஓகே, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய லேட்டன்ட் மேட்டர் இஸ் லார்ட் விஷ்ணு. E is equal to mc²ன்றது நத்திங் பட் சிவா இஸ் ஈக்குவல் டு விஷ்ணுன்றது தான். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்க் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் PR செல்வகணேஷ் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு வாஸ்து குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கங்க சார். நீங்க வந்து பேசிக்கலி ஒரு இன்ஜினியர் இல்லையா? ஒரு 40 இயர்ஸா வந்து நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து வாஸ்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பேச போறோம். ஒரு ஆஸ்ட்ராலஜராகவும் ஒரு இன்ஜினியராகவும் நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு சைட்டை பாக்குறீங்க, ஒரு வீடை பாக்குறீங்க அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல வந்து நீங்க என்னத்தை நோட் பண்ணுவீங்க? வாஸ்து பத்தி நம்மளோட நேயர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கலாம். வாஸ்து பற்றி விளக்கமாக சொல்லணும்னா ஒரு பெரிய உரையாக ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு வாஸ்துன்றது ஸ்பேஸ் சம்மந்தமான ஒரு எனர்ஜி. ஒவ்வொரு கண்டெய்ன்டு ஸ்பேஸ்லேயும் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகிருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். சரி. அஸ்ட்ராலஜின்றது எப்படி டைம் பேஸ்டு லைஃப் ஈவெண்ட்ஸோ, வாஸ்துன்றது ஸ்பேஸ் பேஸ்டு லைஃப் ஈவெண்ட்ஸு. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடியதுக்கு 2 கோஆர்டினேட்ஸு. எந்த லைஃப் ஈவெண்ட்டு உலகத்தில் எந்த சம்பவம் நடந்தாலும் அதுக்கு 2 கோஆர்டினேட்ஸு தேவை. ஒன்று டைமு, இன்னொன்று ஸ்பேஸு. இந்த இடத்துல இந்த லாஞ்சிடியூட் இந்த லாட்டிடியூட் இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் டைம், கலியுகத்துலேருந்து ரெஃபரன்ஸு, விக்ரமாதித்யத்துலேருந்து ரெஃபரன்ஸு, இந்த டைமில் இந்த ஸ்பேஸில் இந்த சம்பவம் நடக்குதுன்றது தான் குறிப்பு, காஸ்மிக் குறிப்பு. ஸோ அதில் அந்த ஸ்பேஸை பற்றி ஸ்பெஷலாக பேசுகிறது வந்து வாஸ்து. இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்திருக்கிறதுன்றது ரொம்ப அற்புதமான விஷயம். இட் இஸ் எ ட்ரெடிஷ்னல் மேட்டர். இன் பிட்வீன் ஃபாரின் இன்வைடர்ஸ் வந்துட்டு இந்த வாஸ்து எக்ஸ்பர்ட்ஸை வந்து ஒரு கூலி தொழிலாளிகளாகவே மாற்றிட்டாங்க, ஸ்தபதிகளை. இல்லாட்டா அந்த காலத்தில் வந்து ஸ்தபதிகள் தான் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் மெயினானவங்க. மயன் வழி வந்தவர்கள், விஸ்வகர்மாக்கள், அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இன்றைக்கி லாங்குவேஜில் பேசினா ஆர்கிடெக்ட்ஸும் இன்ஜினியர்ஸுனுடைய கலவை தான் அவங்கள இருந்தாங்க. ஓகே, திஸ் இஸ் த பேசிஸ், தி ஹிஸ்ட்ரி ஆஃப் வாஸ்து இன் இந்தியன் ட்ரெடிஷன். ரெண்டாவது, வாஸ்துவில் முக்கியமாக எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது எனி கண்டெய்ன்டு ஸ்பேஸு. ஒரு ஆகாசம்ன்றது ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், வெளி அப்படிங்கிறது. அதில் ஒரு செங்கல் சுவராகவோ இல்லை எதுவாகவோ இல்லை ஒரு காரு ஏதோ ஒரு ஸ்பேஸை வந்து கண்டெயின் பண்ணி அதை தடுத்து அதுக்குள்ளே ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் உருவாகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ரீக்குவன்சிக்கும் நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சிக்கும் கம்பேட்டபிலிட்டி இருந்தால், எப்படி அஸ்ட்ராலஜியில் மேட்ச் மேக்கிங் பார்க்குறோமோ அது மாதிரி ஒரு கம்பேட்டபிலிட்டி இருந்தால் அந்த ஸ்பேஸுக்குள்ளே என்னால் சர்வே பண்ண முடியும், நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்றது தான் இது. ஸோ என்னுடைய எனர்ஜி என்னன்னா என்னுடைய ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய அடையாளம். நம்ம ஒரு கோயிலில் போனால் கூட நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை தான் நம்மளுடைய அடையாளமாக கேட்குறாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்குவன்சியை நான் வசிக்க போகிற அந்த கட்டடத்தினுடைய ஃப்ரீக்குவன்சியோட கம்பேட்டபிளாக மேட்ச் பண்ணும்போது அது எனக்கு தோதான
ஒரு இடமா அமையுது. இதுதான் பேசிஸ். இதுக்கு கல்குலேஷன்ஸ் இருக்கு, டைரக்ஷன்ஸும் இருக்கு, டைமென்ஷன்ஸும் இருக்கு. இன்னைக்கு வந்து டைரக்ஷன்ஸை மாத்திரம்தான் வாஸ்துன்ற பேர்ல எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சவுத் வெஸ்ட்ல பெட்ரூம் வச்சிருங்க, சவுத் ஈஸ்ட்ல அக்னி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்டெய்ன்டு பவுண்டரிக்குள்ள வாஸ்து தேவதைகள் எப்படி உட்காடுறாங்கன்றதை பொறுத்ததுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கன்ற ஒரு டைரக்ஷன் ஓரியன்டாகவே வாஸ்து ரொம்ப அதிகமாக ஓவர்லோடடாக போயின்னு இருக்கு. கவனிக்காத ஒரு விஷயம் வந்து டைமென்ஷன்ஸ். அது சுற்றி இருக்கக்கூடிய அளவு ஆயாதி கணிதம்னு பேர். அது நம்ம உட்காந்துருக்க இருக்கை, இல்லை நம்ம உபயோகப்படுத்துகிற வாகனங்கள், இல்லை வாங்குகிற ஒரு பூமி, ஒரு கட்டடம் எல்லாத்துக்குமே வந்து சுற்றளவை வச்சு அதுக்கான ஒரு மெஷர்மெண்ட்ஸு பர்டிகுலராக பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. ஆயாதி கணிதம் பிரகாரம் ஒரு மெஷர்மெண்ட்ஸை செட் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரமும் என்னுடைய நட்சத்திரமும் எப்படி நம்ம நார்மலாக மேரேஜில் மேட்ச் மேக்கிங் பார்க்குறோமோ அது பார்க்கும்பொழுது அந்த பில்டிங் எனக்கு கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படின்றது இந்த 2வது பகுதிக்கு வாஸ்துவில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஓகே, 3வது பஞ்சபூத தத்துவங்கள். சிருஷ்டியில் எதுவும் மேட்டராக கிரியேட் பண்ண எல்லாமே பஞ்சபூதத்தினுடைய கலவைகள் தான். ஸோ ஒரு வாஸ்து மண்டலத்தில் பஞ்சபூதங்களும் எங்கே உட்காந்துட்டு இருக்குதுன்னு நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அந்த இடத்துல ராங்கான ஒரு பஞ்சபூதத்தை கொண்டு போய், இப்போ ராங்கான எலிமெண்ட்டை கொண்டு போய் வைக்கக்கூடாது. மெட்டல் எலிமெண்ட்ஸ் வெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற போது அதில் ராங் எலிமெண்ட்டை கொண்டு போயிட்டு, இப்போ அக்னி வந்து சவுத் ஈஸ்டில் இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம்னா அங்கே ஸ்மோக் ஆகிடும். ஸோ பஞ்சபூத தத்துவங்கள்ன்றது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய உபயோகிக்கக்கூடிய பொருள்கள், அதில் இருக்கக்கூடிய டாமினேட்டிங் எலிமெண்ட் ஒன்று. 2வது, நம்ம பிறக்கிற நேரத்திலேயே கூட ஒரு டாமினன்ட் பஞ்சபூத இருக்குது. ஒவ்வொருத்தரும் பிறக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு தத்துவம் வந்து வாயு தத்துவமோ ஜல தத்துவமோ ஆரோகணத்துலேயோ அவரோகணத்துலேயோ இருக்கும். அது கூட தசாபுக்தி மாதிரி 3 ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் என்னுடைய வீட்டை அமைச்சுக்கிட்டேன்னா, இல்லை என் வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருளில் நான் பண்ணிட்டேன்னா அது கம்பேட்டபிளாக இருக்கும். ஒருத்தர் இப்போது சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் ஓப்பன் பண்ணார். அதில் 2 பஞ்சபூதத்தினுடைய 2 பேரை வச்சு ஒரு ஏர்லைன்ஸ் ஓப்பன் பண்ணார். அது ஓப்பன் பண்ண ஒரு வாரத்தில் அவர் மரணம் ஆகிட்டார். உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாள் இருந்தார். அவருடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து அங்கே பார்க்கும்பொழுது அந்த 2 பூதத்தையும் தொடக்கூடாத அமைப்பு. அதுக்கு ஆப்போசிட்டாக எதுவும் பஞ்சபூதங்கள் தமக்குள்ளே சண்டை போட்டுக்க போகிறதில்ல. பட் ஒன்றுக்கு ஒன்று கண்ட்ரோல் பண்ணும், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும், ஒன்று கம்பேட்டபிலிட்டாக இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை யூஸ் பண்ணி அதை சம்மந்தமாக பேரையும் வச்சு ஒரு ப்ரொஃபஷனையும் தொட்டதுனால அது வந்து அவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ எனர்ஜி, பஞ்சபூதங்கள் டஸ் மேட்டர். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அதோட விளைவை வந்து அவர் சந்திச்சிட்டாரு. இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தப்பாக தெரியாமல் அதுக்கான பேர்களையோ இல்லை அதுக்கான பார்ட்னர்ஸையோ வச்சுக்கும் போது, இப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கிற ஒரு கேஸ் உங்ககிட்ட வருதுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுப்பீங்க? இப்போ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், அதாவது வாஸ்து கரெக்ஷன்ஸ் நிறைய ஸ்டேஜாக சொல்லலாம். ஒன்று ஸ்ட்ரக்சரல் கரெக்ஷன், இந்த இடத்துல இந்த டோர் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி, அதெல்லாம் பண்ணாட்டாலும் நடக்கும். ஏன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, 2வது இந்த பஞ்சபூதங்கள் எலிமெண்ட்ஸ் என்ன எப்படி யூஸ் பண்ணால் அது வீட்டில் சரியாகுன்றது. 3வது எந்திரங்கள் வந்து டெஃபினட்டாக இட் கிவ்ஸ் அ சொல்யூஷன். ஏன்னா எந்திரங்கள் வந்து ஜாமெட்ரிக்கல் சீக்ரெட் ஜாமெட்ரி, அது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை வந்து இழுக்கக்கூடியது. எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு பர்டிகுலர் இந்த 5G 4Gன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி ட்ராப் பண்ணுதோ அது மாதிரி எந்திரங்கள் இழுக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு பொட்டென்ஷியல் கரெக்ஷன். டெஸ்டினியை மாற்றாது, பட் அகெயின் நான் ஜோதிட பரிகாரங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த வகையில் நம்ம மாற்றலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். வாஸ்துன்றது வெறும் ஃபிசிக்கல் ஸ்பேஸை சம்மந்தப்பட்டதுன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. வாஸ்துன்றது ஃபிசிக்கல் ஸ்பேஸ் வந்து பூத ஆகாசம், பஞ்சபூதங்களால் ஆன ஆகாசம், ஈத்தர். இன்னொன்று சித்த ஆகாசம்னு இருக்குது. சித்தம்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தாட்ஸ். இப்போ நான் உங்களோட இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஸ்டுடியோ ஒரு டைமென்ஷனில் இருக்குது. இது வந்து பூத ஆகாசம், ஃபிசிக்கல் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம். நாளைக்கு நான் இந்த இது முடிஞ்சுட்டு எங்கேயோ என்னுடைய ஒரு ஊரில் போயிட்டு இந்த ஷூட் எப்படி நடந்தது, நான் இந்த இடத்த வந்து நான் ரீதிங்க் பண்ணி பார்த்தேன்னா என் மைண்டில்
இந்த என்டையர் ஸ்பேஸ் எனக்குள்ளே இருக்கும். அதுவும் கூட ஒரு ஸ்பேஸு தான். வாஸ்துவில் அதையும் கூட கவனிக்கணும். ஸோ என்னுடைய தாட்ஸு அந்த இடத்துல நான் நிறைய நெகட்டிவிட்டியை வச்சுட்டு நான் வெளியில் இருக்கிற இந்த பூத ஆகாசத்தில் நான் எவ்வளோதான் பூஜை எல்லாம் எந்திரம் எல்லாத்தையும் வச்சுட்டு என்னுடைய தாட்டில் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி வச்சுட்டு இருந்தேன்னா வாஸ்து வேலை பண்ணாது. அது வந்து சித்த ஆகாசம். தட் இஸ் ஆல்சோ ஸ்பேஸ். ஓகே, வாஸ்து இஸ் ஆல் அபவுட் டீலிங் வித் ஸ்பேஸ். அதுவுமே அப்போ அதை அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக. அதனால என்ன சொல்ல வரேன், இந்த வாஸ்துக்கான கரெக்ஷன்ஸு எந்திரம் எல்லாம் பண்ணும்போது இந்த தாட் லெவலில் கூட நம்பிக்கையோடு அதை செய்யும்போது இங்கேயும் அங்கேயும் டியூன் ஆகுது. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆகாசத்துக்கு பேர் சித ஆகாசம்னு பேர். தட்ஸ் வேர் தட் பரம்பொருள் இஸ் டான்சிங். சித ஆகாசம், அந்த சித அம்பரம்ன்றது தான் சிதம்பரம் நடராஜர். ஈ டான்சஸ் வித்தின் அஸ். ஓகே, என்ன எனர்ஜி ஃபார்ம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் எனர்ஜி இஸ் லார்ட் சிவா. ஓகே, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய லேட்டன்ட் மேட்டர் இஸ் லார்ட் விஷ்ணு. இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ன்றது நத்திங் பட் சிவா இஸ் ஈக்குவல் டு விஷ்ணுன்றது தான். ஓகே, திருவரங்கம் சித அம்பரம். அம்பரம்னாலும் அரங்கனாலும் ஒன்று தான், இறை இது ஆடுதுன்னு. ஒன்று லேட்டண்ட்டாக இருக்குது. மேட்டருக்குள்ளே எனர்ஜி வந்து லேட்டண்ட்டாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இந்த சோஃபாவில் எனர்ஜி இருக்குது. ஆனால் இது ஒரு மேட்டரு, இது ஒரு எனர்ஜி. இது மேலே நான் உட்காந்துட்ருக்கேன். பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி என்னுடைய பாடி கீழே போகணும், அதை என்னை போக விடாமல் இங்கே தடுத்துட்ருக்கு. இந்த இடத்துல 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் வெளியில் தெரியாமல் லேட்டண்ட்டாக படுத்த நிலையில் இருக்கிறது வந்து விஷ்ணு. ஆக்டிவேட்டடாக இருக்கிற எனர்ஜி வந்து சிவா. அவங்க 2 பேருமே சேம் தான். நம்ம அது ஏதோ ஒரு வழிபாட்டு முறை சம்மந்தப்பட்டதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தா நம்ம மோர் சயின்டிஃபிக்காக இது மாதிரி ஒரு விஷயத்த அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய விஷயம்தான் வந்து வாஸ்து. அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளேயே ஒரு அரங்கமும் அம்பரமும் இருக்குது. அது சிதாகாசம். ஸ்பிரிட் இருக்கக்கூடிய அந்த இடம், நம்மளுடைய சோல் இருக்கக்கூடிய அந்த இடம். வாஸ்துன்றது இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணும். இதுக்கு யோக முறைகளும் மெடிடேஷன் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்திரங்கள் அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய வாஸ்து கரெக்ஷன் மாத்திரம் இல்லை, என்னுடைய தாட் லெவல் கரெக்ஷனும் வாஸ்து கரெக்ஷன் தான். அதையும் தாண்டி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸஸும் வாஸ்து கரெக்ஷன் தான். இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது இடம் வந்து பாசிட்டிவ் ஆகிடுறது. என்னுடைய ஃபேட்டு, உள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய பூஜை முறைகள், என்னுடைய சித்த சுத்தி, இதெல்லாம் இருந்து வெளியில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் அவ்வளோ இல்லாட்டா கூட என்னால் ஒரு இடத்துல ஒரு எந்த ஸ்பேஸ்லையுமே என்னால் வந்து ஐ கேன் சஸ்டெயின். சார், இப்போ இந்த டைமென்ஷன் பற்றி சொன்னீங்க, அது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறாங்க, இப்போ வாஸ்து பற்றி அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒருத்தவங்க, இப்போ பேசிக்காக எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி திசைகள் பார்ப்பாங்க, அந்த டைரக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க. டைமென்ஷன் வந்து எப்படி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி அவங்க அதோட புரிதல் அவங்க ஏற்படுத்தி கொள்வது? வீட்டினுடைய சுற்றுலா வளர்க்கணும். தமிழர்கள் 2 முறையில் பண்ணாங்க. வீட்டினுடைய சுற்றளவு இல்லாட்டா வீட்டினுடைய பரப்பளவு எடுத்துட்டு அப்புறம் ஆயாதி கணிதம் போட்டு பார்ப்பாங்க. ஆயம்னா லாபம்னு அர்த்தம், வேயம்னா நஷ்டம்னு அர்த்தம். கணக்கு போட்டு பார்க்கும்போது ஆயம் அதிகமாகவும் வேயம் கம்மியாக இருக்கணும். அது மாதிரி 16 விதமான கணக்குகள் இருக்குது, போட்டு பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்தவங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னா, ஒரு வாஸ்து நிபுணர் அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க வசிக்கிற அந்த வீட்டினுடைய கணக்கை போட்டு அந்த வீடு வந்து எந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்குன்னு, அந்த சுற்றுலவோ இல்லை அந்த பரப்பளவோ எந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்குன்னு பார்த்து இவங்க நட்சத்திரத்துக்கு அது பொருந்தி இருக்கான்னு பார்க்கணும். மெயினாக டாக்குமெண்ட் யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு, அப்புறமா அந்த வீட்டில் யார் புழங்குறாங்களோ அவங்க ஹவுஸ் லேடிஸுக்கு தான் எப்போவுமே என்னுடைய குரு சொல்லுவார், முகூர்த்தமோ இதுவோ பார்த்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் லேடிஸினுடைய நட்சத்திரத்துக்கு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் யார் பேரில் இருக்குது ப்ளஸ் ஹவுஸ் லேடி அவங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒத்து வந்ததுன்னா கம்பேட்டபிலிட்டி. சப்போஸ் இல்லைன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் உடச்சி எதுவும் பண்ண வேண்டாம். ஃபியூ இன்ச்சஸ் அந்த சுற்றளவை ஒரு ஃபியூ இன்ச்சஸ் இல்லாட்டா அந்த பரப்பளவை ஃபியூ ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா நமக்கு தேவையான நெக்ஸ்ட் நட்சத்திரத்துக்கு மூவ் பண்ணிடலாம். இட் இஸ் பாசிபிள். சார், வாஸ்து பற்றி பல தெரியாத விஷயங்கள், தெரியாத பல கோணத்தில் எங்களை யோசிக்க வச்சிங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆஸ்க் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு இவ்வளோ நேரம் அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி மற்றும் வாஸ்துவினுடைய நுட்பமான சில டிப்ஸை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய தொழிற்சாலைகள், வீடுகள், இருப்பிடங்கள், அது சம்பந்தமான வாஸ்து அனாலிசிஸ் உடனே ஆஸ்க் ஆஸ்ட்ரோ ஆப் மூலியமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உதவ தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.
உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.